ஸோ வெரி குட் மார்னிங் ஜேஎம்சி வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃபல்ஸ் கான்செப்ட் தான். அந்த இஃபல்ஸ் கான்செப்டில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்றது என்னென்னா, கொடுக்குற இன்புட் இருக்கு இல்லையா, அந்த இன்புட் வந்து ஆல்ஃபபெட்டில் லோயர் கேஸாக இருக்கா, இல்லைனா அப்பர் கேஸாக இருக்கா, இல்லைனா டிஜிட்ஸாக இருக்கா, 0 to 9, இதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஃபைல் நேம் வந்து ifelse_pro2 அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்றேன். இது கிளாஸ் நேம், இது கொடுத்துட்றோம். அண்ட் தென் இதுக்கு நம்ம வந்து ரன் டைம் இன்புட் தான் கெட் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கேரக்டரில் ஒரு இன்புட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸ்கேனர் SD = நியூ ஸ்கேனர் ஆஃப் system.i நான் கொடுத்துக்கிறேன். மறக்காமல் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் பேக்கேஜ் தான் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, என்டர் த இன்புட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஐபிக்கு நம்ம வந்து இன்புட் கெட் பண்ண போகிறோம். IP = SD.nextOfன்றது உங்களுக்கு கேரக்டரை கெட் பண்ணக்கூடிய மெத்தட்னு தெரியும். அதே போல் கேரட்_ஆஃப்ன்றது தெரியும் இல்லையா. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் அப்படின்றது 0th இண்டெக்ஸில் தான் எடுத்துக்கும். ஏன்னா கேரக்டர்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கேரக்டர் தான் எடுத்துக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த கேரக்டர்ன்றது எய்தர் அல்ஃபபெட்டாக இருக்கலாம், இல்லைனா நம்பராக இருக்கலாம், இல்லை ஸ்பெஷல் சிம்பிள்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகேவா. 0ன்றது இண்டெக்ஸை மீன் பண்ணுறது. இப்போ கண்டிஷன் மேக் பண்ணுங்கள். என்னென்னா, இஃப் ஆஃப் IP > caps A அண்ட் IP <= small z. அதுக்கப்புறம் இல்லைனா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், IP > small a அண்ட் IP <= small z. இல்லைனா IP > 0 இருக்கலாம், IP <= 9 இப்படி இருக்கலாம். இதுதான் ஆக்சுவலாக கண்டிஷன். ஓகேவா. அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்டுன்றது அல்ஃபபெட்டில் அப்பர் கேஸாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது ஏக்கு மேலே இருக்கலாம், அதே போல் ஜெட்டுக்குள்ளே இருக்கணும். இல்லையா, நம்ம கொடுக்குற இன்புட்டுன்றது ஸ்மால் ஏ, அதுக்கு மேலே இருக்கலாம், இல்லை ஜெட்டுக்குள்ளே இருக்கலாம். இல்லை அதுவும் இல்லை, நான் கொடுக்குற இன்புட்டுன்றது 0க்கு மேலே இருக்கலாம், இல்லை 9க்குள்ளே இருக்கலாம். ஆக்சுவலி தான் கான்செப்ட்டு. இப்போ சிசோட என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த given input is ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ஐபின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா. அதே போல் எல்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நான் இந்த given input is wrongனு கொடுத்துட்றேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். ஓகேவா. இப்போ ரன் பண்ணி காட்டிவிடுவோம் பாருங்கள். ரன்னர்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்துட்றேன். இப்போ இன்புட் கொடுத்தோன்னா நான் கேபிட்டல் A கொடுக்குறேன், எனக்கு ஒர்க் ஆகுது, ப்ராப்ளம் இல்லை. அதே போல் நான் வந்து ஸ்மால் F கொடுக்குறேன், எனக்கு இதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதே போல் நம்பரில் கொடுத்தோம் இல்லையா, அதுவும் செக் பண்ணி பார்க்குறேன். நான் 5 கொடுக்குறேன், எனக்கு அதுவும் ஒர்க் ஆகுது. இப்போ இன்கேஸ் நான் கொடுக்குற இன்புட்டுன்றது இந்த 3த்துக்கும் அப்பாற்பட்டதாக உள்ளதுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து கொடுக்குறது, நான் இந்த கோட்ஸ் கொடுத்து பார்க்குறேன், ராங்கன்னு வந்துடும். இதுதான் இந்த கான்செப்ட் ஆக்சுவலாக. ஓகேவா. அதே போல் நான் நேற்றுக்கே சொல்லியிருந்த மாதிரி ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் கொஷின் இன்றைக்கி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ அதையும் பற்றி பார்த்துருவோம். நான் அதுக்கு தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ JMC இன்டர்வியூ Q part 1 கொடுக்குறேன். ஓகேவா. இது என்னென்னா, அதாவது நம்ம நார்மலாக இஃப் கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இஃப் கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணும்போது இஃப் கண்டிஷனில் செமிகாலன் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு அடுத்து பிளாக் போகாதுன்றது நம்மளுக்கு தெரியும். கரெக்டுங்களா. அடுத்த பிளாக் போகாது அப்படின்றது தெரியும். சீல தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அஸ் எ லேர்னராக இருக்கும்போது என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு கண்டிஷன் ரைட் பண்ணுறோம், அந்த கண்டிஷனில் செமிகாலன் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ அந்த பிளாக்கு கீழே போகாதுன்றது தெரியும் இல்லையா. ஆனால் ஜாவாவில் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலைஸ்டு பிளாக் ஆர் ஸ்டாண்ட் அலோன் பிளாக்னு ஒரு பிளாக் ஒன்று இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், if of age greater than
18 கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்? இப்போ நான் வந்து கொடுக்குறேன் சிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள்னு கொடுக்குறேன், எலிஜிபிள் டு ஓட்டுன்னு கொடுக்குறேன். இது ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் தான். ஓகேவா? இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன், ரன்னர்ஸ் கொடுக்குறேன், அப்ளிகேஷன் கொடுத்துட்றேன். இப்போ இந்த அவுட்புட் எனக்கு வந்துடும், ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? நான் சொல்கிறது என்னென்னா இந்த செமிகோலன் மட்டும் முடிச்சிட்டிங்க. ஓகேவா? ஆனால் இந்த பிளாக் கீழே போகுமா நம்மளுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம சீலேயும் ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் போகாதுன்றது தெரியும் இல்லையா? சீலேயும் ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் போகாது அப்படின்றது தெரியும். என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் மாரி கொஸ்டின் கேட்பாங்க, ட்ரிக்கி கொஸ்டின் சொல்லுவாங்க அது பேர். ஓகேவா? ஆனால் ஜாவாவில் இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன் பிளாக்னு சொல்லுவோம். அதாவது இந்த இஃப் கண்டிஷனுக்கும் இந்த பிளாக்கும் சம்மந்தமே கிடையாது. வியூவர்ஸ் நல்லா புரிஞ்சுங்க, இந்த பிளாக்குக்கும் இந்த பிளாக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இது முடிஞ்சிருச்சு, செமிகோலன் மட்டும் முடிச்சிட்டோம். ஓகேவா? முடிச்சதுனால அது எண்டு, அவ்வளோதான். ஆனால் இந்த பிளாக் இருக்குல்ல, இதுக்கு பேர் நம்ம சொல்கிறது என்னென்னா லோக்கலைஸ்டு பிளாக் ஆர் ஸ்டாண்ட் அலோன் பிளாக்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிளாக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆகும். இதோ பாருங்கள், தட்ஸ் ஆல். இது ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகிற ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ட்ரிக்கி பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின் ஒரு இன்டர்வியூவில். அதில் அதுவே சில கொஸ்டின்ஸ்லாம் வரும். அது போக நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த கொஸ்டின் அப்படின்றது ட்ரிக்கி கொஸ்டின். இது வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட் ஆஸ்க்டு கொஸ்டினில் இதுவும் ஒன் ஆஃப் த கொஸ்டினாக வருது. அதனால் கொஞ்சம் இன்டர்வியூக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்க கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேவா? ரைட். நாளைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து நெஸ்டட் இஃப் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் நாளைக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.